எனது அருமை சகோதர சகோதரிகளே, வறுமையில் வாடிய, வாழ்க்கையில் விரக்தியுற்ற இளைஞன் ஒருவன் கடலில் குதித்து தற்கொலைக்கு முயற்சி செய்தான். இதனை பார்த்த அந்த ஊரிலேயே பணக்காரராய் இருந்த ஒருவர் அவனை காப்பாற்றினார். அவனிடம், எதனால் இப்படி செய்தாய் என்று அந்த பெரியவர் கேட்கும் பொழுது, அதற்கு அவன், உங்களுக்கு என்ன ஐயா, செல்வ செழிப்போடு வாழ்கிறீர்கள், என்னை பாருங்கள், ஏழ்மையிலே வாடுகிறேன், அதுதான் சாக துணிந்து விட்டேன் என்றான். இதுதானே உன்னுடைய பிரச்சனை? என்னிடம் இருக்கிற எல்லா செல்வத்தையும் உன்னிடம் கொடுத்து விடுகிறேன். வயதாகிவிட்ட எனக்கு உன்னிடம் இருக்கிற இளமையை தந்து விடுகிறாயா என்று கேட்டாராம். அப்பொழுதுதான், என்னிடம் ஒன்றுமே இல்லை என்று வருந்திய அந்த இளைஞனுக்கு தன்னுடைய இளமை பருவத்தை வைத்து கொண்டு எவ்வளவோ சாதிக்கலாம் என்ற ஞானம் வந்தது. அந்த இளைஞனைப் போல நாமும் பல நேரம் கடவுள் கொடுத்த கொடைகளை, திறமைகளை மறந்துவிட்டு நம்பிக்கையற்று வாழ்கின்றோம். கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் போய்விடுகின்றோம். இதற்காகத்தான் இயேசு அன்றே தீர்க்கமாக சொல்லி இருக்கின்றார். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு, மேலும் என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டு உள்ளார், என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார், நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று தெளிவாக கூறியுள்ளார். இதை கேட்ட சீடர்களும் அவரோடு இணைந்து இருந்தால் நாமும் கனி தரலாம் என்ற நம்பிக்கையில், கடவுள் மீது இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கின்றார்கள். அதிலே ஒன்றுதான் இன்றைய முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலே பிலிப்பு சமாரியா நகர் மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார் என்றும், அவர் சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் அந்த மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவிசாய்த்தார்கள். அப்படி செவிசாய்த்ததனால் தீய ஆவிகள் வெளியேறின, முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் குணம் பெற்றனர் என்றும் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று இறைவார்த்தை நமக்கு சொல்கிறது. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர். கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதனால் இயேசு சீடர்களுக்கு, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார், அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்று சொன்னதைப் போல, இங்கே பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அந்த சமாரியா மக்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். கடவுளின் கட்டளையை கடைபிடிப்பதனால், அதை கடைபிடித்து மற்றவர்களுக்கு போதிப்பதனால் எப்படிப்பட்ட வல்லமையான காரியங்கள் எல்லாம் நிகழ்கின்றன என்று இந்த வாசகங்கள் எல்லாம் நமக்கு தெரிவிக்கின்றது. கடவுளை நம்புவதற்கு பதிலாக, அவரை அன்பு செய்வதற்கு பதிலாக, அவர் கூறிய கட்டளைகளை எல்லாம் வாழ்ந்து காட்டுவதற்கு பதிலாக எத்தனையோ சோதனைகளும் சவால்களும் நமக்கு வரத்தான் செய்யும். அதற்காக நாம் மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது. எனவே பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில், உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நமது வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும். மேலும் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல் என்று இறைவார்த்தை சொல்வது போல, நாமும் எத்தகைய சோதனைகள், சவால்கள், துன்பங்கள், பாடுகள் வந்தாலும் மனம் தளராமல் வெற்றி நடை போட முயல்வோம்.